நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நம்ம இந்தியாவுடைய கடைசி பகுதி, தனுஷ்கோடியோடைய லாஸ்ட்டு. நம்ம ராமேஸ்வரம் தீவினுடைய லாஸ்ட்டு கிழக்க உள்ள தனுஷ்கோடி. இதுதான் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம போட்டோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வடகடலேருந்து தென்கடலுக்கு பொத்து போக போகிறோம். இடையில வந்து இந்த ராமர் பாலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ராமர் பாலத்தை எல்லாம் கடந்து மேலபடி போக போகிறோம். அந்த இடப்பட்ட இடத்துல வந்து ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த இடத்த கடந்து இப்போ பொத்து போக போகிறோம். அதான் உங்களுக்கு வீடியோவை நான் காட்ட போகிறேன். அதாவது இந்த ராமர் பாலம்னு சொல்கிறாங்களே, இந்த ஏரியாவை கடத்தி விட்றதுக்குன்னு சொல்லி ஒரு சில டீம் இருக்காங்க. அவங்க மூலமாக இப்போ நம்ம போட்டோ கடத்தி தெற்க கொண்டு போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து ராமேஸ்வரத்துடைய எண்டு, நம்ம தனுஷ்கோடின்னு சொல்லுவோம்ல, அந்த எண்டு. அதுக்கு பின்னாடி பக்கத்திலே ஒரு தீடை தெரியுமா, அதாவது அந்த ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து இடையில வந்து ஒரு கேப் இருக்கும். அதில் வந்து கடல் பகுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தீடை பக்கத்திலே இருக்குமா, அந்த நிலப்பகுதி தான் இது. நாங்கள் அந்த நிலப்பகுதிக்கு அடுத்து இலங்கை பகுதியை நோக்கி இருக்கிற அடுத்த ஒரு இடம். அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது. அந்த தண்ணி வந்து ஆழம் கம்மியாக இருக்குது. அந்த கம்மியாக உள்ள இடத்து வழியாக போகிறோம். பார்த்தாலே தெரியும். இதுதான் அந்த தீடை. இதுக்கு அடுத்த தீடைக்கு அடுத்த உள்ள இடத்துல பொத்துட்டு போகணும். பார்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கவனமாக போகணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்குள்ள வண்டி எங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள லாஸ்ட் நிலப்பகுதி, தனுஷ்கோடியோடைய எண்டு. அதுக்கப்புறம் உள்ள தீடை தான் இது. வள்ளங்களாக இருந்தால் இது ரெண்டுக்கு இடையில் உள்ள கடப்பளப்போ பொத்துக்கிட்டு தெற்க போயெல்லாம் போட்டுனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஆழம் இருக்கும். அதை கணக்கு பண்ணி போகலைன்னா போட்டு பொறுத்துரும். அதாவது அப்புறம் நம்ம போட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செலவு இருக்கிற மாதிரி தான் வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவ்வளோ இந்த இடங்களில் இவ்வளோ அலையே இருக்காது. ஆனால் அங்கே பாருங்கள், இந்த இடத்துல விரியுதா, இந்த இடங்க உள்ள ஆழம் வந்து கம்மியாக உள்ள இடங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த டேஞ்சரான இடத்துக்குள்ளே போக போகிறோம். வடகடலேருந்து தென்கடலுக்கு போக போகிறோம். இதுதான் தனுஷ்கோடி பக்கத்தில் உள்ள அந்த தீடைங்கிறது அரிச்சல் முனைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அரிச்சல் முனைக்கு பக்கத்தில் உள்ள தீடை அது. அந்த தீடையிலேருந்து இலங்கை பக்கமாக உள்ள அடுத்த அந்த தீடைக்கு அடுத்த இடம். இது வந்து நம்ம ஏரியா தான். இந்த ஏரியாவில் வந்து இந்த இடத்துல பொக்க முடியும். ஆழம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம போட்டுலாம் பொத்து போகிற கொஞ்சம் சாதகமாக இருக்குது. இதே அந்த தீடைக்கு வந்து அரிச்சல் முனை சைடு போனோம்னா, அதாவது நம்ம ராமேஸ்வரம் பகுதிக்கு நேரம் போனோம்னா அந்த இடத்துல பொக்க முடியாது. அதெல்லாம் ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அந்த விரிதா அது உள்ளவே ஆழம் கம்மியாக உள்ள இடம். அந்த இடத்துல நம்ம போட்டு போச்சுன்னா போட்டு வந்து பொறுத்துரும், மிகப்பெரிய சேதாரமாயிடும். அதனால் இப்போ வந்து கரெக்டான இடத்த விட்டு போகணும். பெருக்கிட்டே தான் பெருக்குது. பார்த்தாலே தெரியும். அதாவது அந்த மண் பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் வர்றோமா, இந்த மாதிரி இடங்களில் வந்து போட்டு உட்காந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நல்ல வெள்ளம் வந்து அதிகமாக உள்ள டயத்தில் இப்போ ஓடிக்கிருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. முழு பௌர்ணமி இன்றைக்கி வெள்ளம் அதிகமாக உள்ள நேரத்தில் இந்த இடத்த வந்து பொத்து போயிட்டுருக்கோம். ஓரளவுக்கு இந்த நிலம் தெரியும் போது உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த பார்த்தா இப்போ வந்து கொஞ்சம் ஆழம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஆழம் கம்மியாக உள்ள இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் காட்டுறேன். நடுப்பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனமாக போகணும். அதுதான் அரிச்சல் முனை. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஆழம் இருக்குது. அதனால போட்டு பிரச்சனைலாம் ஓடிக்கிருக்கு. ஆழம் கம்மியாக உள்ள இடத்த உங்களுக்கு காட்டுறேன்.
நம்ம போட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதெல்லாம் ஆழம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல போட்டு போச்சுன்னா போட்டு பொறுத்து உட்காந்துரும். அப்புறம் வேறு படகு வச்சு தான் கட்டிலுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது ரெண்டுக்கு இடையில வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலேருந்து விரிச்சல் அதிகமாக இருக்காது, இந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் போட்டு உட்காராம ஓடிடும். இந்த ஏரியா கடந்து போகும்போது தான் கொஞ்சம் கவனமாக போக முடியும். இரவு நேரத்தில் இந்த மாதிரி இடங்களில் நேராக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா போய் உட்காந்துருக்க வேண்டிய, சாமி கும்பிட வேண்டிய, எங்கிட்ட போக முடியாது. இரவு நேரங்களில் இந்த இடங்களெல்லாம் படகு போகிறது ரொம்ப கவனமாக போகணும். சிபிஎஸ் இல்லாத காலகட்டங்களையும் இந்த இடத்துலலாம் போக்க மாட்டாங்க. சிபிஎஸ் இருக்கனால குறிப்பிட்ட இடத்த வந்து மார்க் பண்ணி ஆழம் அதிகமாக உள்ள இடங்கள் வழியாக போயிடும். இதில் உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்க அலை இருக்கிற இடத்துல ஒரு சின்ன நிலப்பகுதி வருது. அந்த இடத்துல பறவை இருக்கிறதால உங்களுக்கு தெரியும். எந்த பாருங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம போட்டு உட்காந்து ஓடுது. இந்த இடத்துல நம்ம போட்டு இப்போதைக்கு ஒத்தி தான் ஓடிக்குது. கொஞ்சம் ஸ்லோவில் இருந்தால் போகுது. நம்ம போட்டு ஒத்திச்சா அப்படி எப்படி உதறிச்சு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கவனம். நல்லா பெருக்கிட்டேன். இது வடுவு டைம்னா இன்னும் கொஞ்சம் உட்கார வாய்ப்பு. அந்த தேடியிலேருந்து இந்த மணல் வந்துருக்கா உள்ள கடலுக்குள்ள பார்த்தாலே தெரியும் எப்படி போகிற மாதிரி. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம் இருக்குது. கவனமாக போகணும். போட்டு உட்காந்து ஒரு ஸ்லோலே வாங்க. ரொம்ப பொறுப்பு. அதே வடக்க இருந்து தெற்க பொத்து போயிட்டுருக்கோம். ஒரு முக்காசி பிரச்சனை கடந்தாச்சு. இன்னொரு காவாசி இருக்குது. அதையும் கடந்து போயிட்டோம்னா போட்டு தெற்க வந்துடும். பார்த்தீங்களா? எல்லாம் டேஞ்சரான இடங்க. இதுக்குள்ள மணல் தான் தெரியுதா உங்களுக்கு? பறவை நிற்கிறது தெரியுதா? அந்த பக்கம் வெள்ளையா தெரியுதா? இங்கிட்டு வெள்ளடியும் தெரியுதா? இடையில உள்ள மட்டும் தான் ஆழம். அதை கணக்கு பண்ணி ஓடலைன்னா போட்டோ கொண்டு எங்கேயா பொறுக்க வச்சுட்டு வர இல்லையா? போட்டு கடத்தில் 2 மிகப்பெரிய கண்டத்தை தப்பிச்சிட்டோம். அந்த பக்கம் ஒரு நிலம் இருக்கா மணல் பகுதி, அதையும் தப்பிச்சாச்சு. இங்கிட்டு உள்ள மணல் பகுதியும் தப்பிச்சு வந்திருக்கோம். அந்த மாதிரி அதுதான் வந்து நம்ம இந்தியாவுடைய லாஸ்ட்டு பகுதி கிழக்க உள்ளதில். இது வந்து பக்கத்தில் உள்ள தீடை. இன்னும் பொறுத்து வெளியே வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும். இன்னும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் டேஞ்சரான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்த கொஞ்சம் கடந்து போகணும். அது நமக்கு முன்னாடி இந்த பக்கம் கடல் விரிது வருங்க. அதே மாதிரி அந்த சைடு விரியும். அந்த விரியிற இடம் மூலமே ஆழம் கம்மியாக உள்ள இடம். இது விரியிற இடம் மூலமே ஆழம் கம்மியாக உள்ள இடம். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? கூட கரெக்டாக போகும். 2 டேஞ்சரை கடந்தாச்சு. இது 3வது டேஞ்சர் வந்து. கடல்களை என்னெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி ஏரியாலாம் கண்ணு தெரியாமல் நைட்டில் வந்து எங்கிட்ட போயாவது முட்டிக்கிட்டு பொறுத்துட்டு உட்கார வேண்டியதான். படகு சேதாரமாகி உடஞ்சி வரும். இப்போ ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் வெளியே. வடக்க இருந்து தெற்க வந்து ஒத்து வந்தாச்சு. இந்த அர்ஜுன் உங்களுக்கு பார்த்தீங்களா? இதை எப்படி தெரிய வச்சுலா? எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். அதுக்குள்ளே நம்ம வந்து கடந்து வந்தால் மிகவும் ஒரு ஆபத்தான இடங்க. இப்போ கடந்து நம்ம தெற்க வந்துட்டோம். தப்பிச்சு வந்தாச்சு. ஓகேவா? புதுசாக பார்த்த நண்பர்கள்